தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 30 விழுக்காடு இடஒதுக்கீடில் தனியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். அதேபோல பட்டியலின மக்களின் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுல இடம்பெற்றிருந்த அருந்ததியர்களுக்கு கூட அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியான ஒரு இடஒதுக்கீடை வழங்கியது. அதன் பிறகு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த இடஒதுக்கீடை இந்த சமூகங்கள் அனுபவித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, பிசிஎம் இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல வட்டாட்சியர்கள் பிசிஎம் சர்டிபிகேட்டை கொடுப்பதற்கு மறுத்துவிட்ட ஒரு நிலையில இதை பற்றியான வழக்குகள் எல்லாம் வரும்போது இங்கே இந்த மேடையில் சாட்சியாக வைத்து பேசுகிறேன். நம்முடைய நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களுடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் ஒரு பெண்மணி, இஸ்லாத்தை தழுவிய ஒரு பெண்மணி, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான், ஆனால் எனக்கு இந்த பிசிஎம் அடிப்படையிலே வேலை தர மறுக்கிறார்கள் என்று சொல்லும் போது நம்முடைய நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், இந்த பிசிஎம் அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவிய அந்த பெண்மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை தெளிவாக வழங்கினார்கள். நீதியரசர் ஹரிபரந்தாமனை போன்று வேறு சில நீதியரசர்களும் கூட அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள்.